பாண்டியாவை சிஎஸ்கே ட்ரேட் மூலமாக எடுத்துகிட்டு வர போகிறதே இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கே அணிக்காக ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பண்ண வைக்க போகிறாங்க. அது என்ன ரோல், இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு வந்தால் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், பாண்டியாவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், சிஎஸ்கே வீரரான ஜெமி ஓர்டனுக்கு இப்போ இன்ஜுரி ஆயிருக்கு, இன்ஜுரிக்கான காரணம் என்ன, இப்போதைக்கு அவரோட இன்ஜுரியை பற்றின அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜெமி ஓர்டனை பார்த்துருவோம். சிஎஸ்கேல இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம ஜெமி ஓர்டனுக்கும் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணும்போது அவர் கணுக்காலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டில் தான் வந்து இருந்துட்டு இருந்தார். ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் வீசியிருந்தார். அதுலேயும் 5 ரன்னை கொடுத்து வந்து ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருந்தாரு. பந்து வீசினதுக்கு அப்புறமாவும் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்துட்டு இருந்தார். ஸோ வந்து பார்த்துருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நடந்து வெளியில் போயிருந்தார். இப்போதைக்கு இவரோட இன்ஜுரியை பற்றின அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜுரியை பற்றி கவலைப்பட தேவையில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு இன்ஜுரி பெருசாக வந்து இல்லை. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஜெமி ஓர்டன் இப்போதைக்கு வந்து ஃபிட்டாக தான் இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பாண்டியாவை பார்த்துருவோம். சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய மாற்றம், சஞ்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ வரைக்கும் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அதே போல் ஒரு மிகப்பெரிய ட்ரேடாக சிஎஸ்கே பாண்டியாவை எடுத்துகிட்டு வர போகிறதா சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் மும்பை டீமுக்கும் நம்ம பாண்டியாவுக்கும் பிரச்சனை வந்து போயிட்டுருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு எதிரான மேட்ச்சில் கூட அவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு பெரிய ட்ரேடுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. பாண்டியாவை எடுத்துகிட்டு வர போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம டூபே கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. நம்ம டூபே யாரை வேணாலும் கொடுக்கலாம். பட் பாண்டியா உள்ள வந்தால் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரோல் இப்போதைக்கு யாருமே இல்லை. ஸோ கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும், வேறு லெவல் ஃபினிஷிங்கை வந்து பண்ணி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை 4 ஓவரையும் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்ம சிஎஸ்கேக்கு வந்தால் வேறு லெவல் சம்பவத்தை வந்து பண்ணலாம். இப்போதைக்கு பாண்டியாவோட ஃபார்மும் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து தேவை தான். ஏன்னா ஒரு முக்கியமான வீரர் வந்து இருக்க போகிறதுல நம்ம தலதோனி இப்போதைக்கு ஒரு ஃபினிஷர் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து தேவைப்படுறாரு. அந்த வரிசையில் பாண்டியா வந்தால் எக்கச்சக்கமாக ஃபினிஷிங்கை வந்து பண்ணி கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதிரடியாக ஆடி கொடுப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பாண்டியாவை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயரில் இது வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாண்டியாவை சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறதா இருக்கட்டும், ஜெமி ஓர்டனோட இன்ஜுரி அப்டேட்டாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.